புற்றுநோய் சிகிச்சையின் போது வலியை குறைப்பதே டாக்டர்களின் இலக்காக இருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சை மையத்தை டாக்டர் அப்துல் கலாம் திறந்து வைத்தார். இவ்விழாவில் பேசிய கலாம், தமிழகத்தில் 15 வயதுக்குட்பட்ட 3000 சிறுவர் சிறுமிகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் இதில் 30% பேர் மட்டும்தான் நவீன மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதாகவும் கூறினார். புற்றுநோய்க்கு ஹீமோதெரபி, ரேடியோ தெரபி போன்ற சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் குழந்தைகளுக்கு முக்கியம் என்றும் அப்துல் கலாம் குறிப்பிட்டார். Unlike adults, the childhood cases of cancer are successfully treatable, as the type of cancers occurring in childhood are more responsive to the chemotherapy and radiotherapy. However, the success depends on the availability of adequate nutrition to the child. Nutritional support should become part of the therapy, especially in rural areas. This will decrease the complication, improve the immunological status and improve the survival. It is important that nutrition support is tailored to meet the needs of the individual child. மரபணு ஆராய்ச்சி மற்றும் ஸ்டெம் செல் சிகிச்சை முயற்சிகள் புற்றுநோய்க்கு வரப்பிரசாதமாக அமையும் என்றும், நோய்க்கு அளிக்கப்படும் சிகிச்சையின் போது வலியின் அளவு குறைய வேண்டும் என்பதே டாக்டர்களின் இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக கலாம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குழந்தைகளை பார்வையிட்டு அவர்களிடம் நலம் விசாரித்தார்.